ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கையும் கோதுமை மாவையும் வச்சு நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்குது. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி பிசைவோமோ அது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மாவு வந்து நல்லா ஊறட்டும். 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருளைக்கிழங்கோட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் கையில் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். ஒரு கப்பில் 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கிறேன். சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அது போலவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா இந்த மாதிரி பெருசாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் வச்சிடுறேன். இந்த மாவு மேலே ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் நம்ம உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கிறோம். உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு நீங்கள் துருவிக்கிட்டிங்கன்னா கூட இன்னும் நல்லா நைஸாக இருக்கும். உருளைக்கிழங்கை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் மாவு மேலே. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் கொஞ்சமாகவும் வச்சுக்கலாம், இல்லை நிறையா இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உள்ளே நிறையாவே வச்சுருக்கேன். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா இருந்ததுன்னா, அதனால் நான் கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே நம்ம உருட்டிக்கலாம். அப்படியே ரவுண்டாக இப்படி உருட்டிகிட்டே வந்துடலாம். நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க, லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக உருட்டணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இது மேலே. இப்படி கையை வச்சு நம்ம உருட்டோம்னா நல்லா ஷேப் ரவுண்டாக வந்துடும். 2 கார்னர்லேயும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுறேன். கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிற ஷேப்பை லைட்டாக நீங்கள் இப்படி உள்ள கை வச்சு அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மெல்லிசாக இருக்கணும்னா மெல்லிசாக நீங்கள் தட்டிக்கோங்க, அப்படிலாம் மொத்தமாக வேணும்னா இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து சைடில் வந்து ரொம்ப தட்டையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துடும். நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மைதா மாவு கலவையில் வந்து இதை போட்டு டிப் பண்ணி எடுக்கணும். லைட்டாக ஒரு கோட்டிங் வந்து மேலே தெரியணும். மைதா மாவை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இருக்கிற எக்ஸ்ட்ரா மைதா மாவும் நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா
கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேணாம். கட்லெட்டுக்கு செய்கிற மாதிரி லைட்டாக ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தீ ஃபுல்லாக வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு நான் வந்து குக் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா வெந்து மேலே வந்து நல்லா ப்ரௌனாக கலர் வரும். ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா வெந்து இந்த மாதிரி ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கோதுமை மாவு வந்து நம்ம நிறைய ரோல் சுற்றி இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற லேயரும் நல்லா வேகணும். அதனால் தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ரெண்டு பக்கமாக நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா நான் எடுத்துடுறேன். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கும் கோதுமை மாவும் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக் செய்யறதுக்கு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே உருளைக்கிழங்கும் கோதுமை மாவும் இருக்கும். உடனே இந்த ஸ்நாக்கை போய் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த ஸ்நாக்கை வெறுமனே சாப்பிடலாம், அப்படி இல்லைனா தக்காளி சாஸ் தொட்டு நம்ம சாப்பிடலாம். மேலே ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறதுனால சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்நாக்குக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பின்வீல் சமோசா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.